பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 20வது வார்டில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே நிழல் கூரை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மேல்கூரை அமைக்கப்பட்டது. இந்த மேற்கூரையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கும் நிகழ்ச்சி 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குமார் தலைமையில் நடைபெற்றது. மேற்கூரையின் மாநகராட்சியின் மேயர் தினேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து மேற்கூரையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டினை திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் 24வது மாமன்ற உறுப்பினருமான அரிமா ஆர் நாகராஜ் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணி மற்றும் மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக சார்பில் தர்மபுரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக தர்மபுரி ஒன்றிய கழக செயலாளர் நீலாபுரம் செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கூட்டத்தில் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சியினர் சார்பில் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாமக மாவட்ட செயலாளர் இளவழகன், பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன், அமமுக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்ட திரளான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை வாய்ப்பு சரியாக வழங்காத திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறையில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பிரபா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மயிலாடுதுறை குத்தாலம் வட்டாரத்திற்கு உட்பட்ட 120 கர்ப்பிணி பெண்களுக்கு அங்கன்வாடி பெண் பணியாளர்கள் மாலை அணிவித்து நலங்கிட்டு கைகளில் காப்பு வளையல் அணிவித்தனர். சென்னை பள்ளிக்கரணை, ஜல்லடியான்பேட்டை, மடிப்பாக்கம், உள்ளாகரம், காரப்பாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வந்த மக்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பள்ளிக்கரணையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கினார். இதில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கும் எம்எல்ஏ பட்டா வழங்கினார். சென்னை எழும்பூர் தனியார் விடுதியில் பாமக பொருளாளர் திலகபாமா எழுதிய இப்படிக்கு திலகபாமா நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. செய்தி அலை பதிப்பகத்தின் இப்படிக்கு திலகபாமா என்ற நூலை மூத்த பத்திரிகையாளர் மாலன் வெளியிட சாணக்கியா சேனல் நிறுவனர் தலைமை நிர்வாக அதிகாரி ரங்கராஜ் பாண்டே பெற்றுக் கொண்டார். வாழ்த்துரை ராஜேஸ்வரி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நூல் ஆசிரியர் திலகபாமா பேசுகையில், ஒரு சொல் மந்திரமாக மாறி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து விடாதா என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருப்பதாக கூறினார். நன்றி உரையை செய்தி அலை பதிப்பகத்தின் நிறுவனர் டேனியல் வி ராஜா கூறினார். எளிய மக்களின் அரசியல் பயணம் என்ற அடிப்படையில் எனது அரசியல் அறிக்கைகளை தொகுத்து இப்படிக்கு திலகபாமா என்ற தலைப்பில் இன்றைக்கு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை முதல் பிரதியை திருமிகு மாலன் அவர்கள் வெளியிட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு விமர்சன உரை 2 பேரும் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் காலத்தின் கண்ணாடியாக எப்படி இருந்திருக்கிறது, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் பழைய வரலாற்று தகவலாக எப்படி எங்களுக்கு பதிவாக இருக்கிறது, முரண்பட்ட கருத்துக்கள் என்னென்ன இருக்கின்றன என்று விமர்சன உரையாகவே இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். உண்மையில் எனது 25வது புத்தகம் இது. அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடை மிக முக்கியமானது ஒன்றாக கருது. தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சியை முன்னிறுத்தி ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பு சார்பில்
மக்கள் தேர்தல் அறிக்கை அறிமுகப்படுத்தப்படும் பத்திரிகையாளர் சந்திப்பு காங்கேயம் சாலையில் உள்ள பள்ளி வாசலில் நடைபெற்றது. இதில் ஜமாஅத் இஸ்லாமி ஹிந்த் மாநில செயலாளர் முகமது காசிம் கலந்து கொண்டு அறிக்கையை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முகமது காசிம், தமிழகத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு 7 முக்கிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட தேர்தல் அறிக்கையை முன்வைத்தார். எந்த கட்சிக்கு ஆதரவுங்கிறத மாநில லெவலில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், தேர்தல் ஆய்வு கமிட்டி. அவங்க எல்லா அலைன்ஸும் இறுதியானதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்போம். அது வரைக்கும் இப்போதைக்கு எந்த கட்சிக்கு ஆதரவுங்கிறத முடிவு எடுக்காம இருக்கிறோம். முழுக்க சமூக நீதி யாரெல்லாம் வெளிப்படையா பேசுறாங்களோ அந்த கட்சிகளை மட்டும் நம்ம ஆதரிப்போம். மதசார்பின்மைங்கிறது இந்த நாட்டினுடைய உயிர் நாடியா இருக்குது. அதை யார் உயிரோட்டமா பின்பற்றுறாங்களோ அவங்களை தான் நம்ம ஆதரிப்போம். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி அருகே மது போதையில் தகராறில் ஈடுபட்ட வாலிபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுராந்தகம் அடுத்த கருங்குழி படவேட்டம்மன் கோவில் பகுதியில் மது போதையில் வந்த புகழேந்தி என்ற வாலிபர் அங்கிருந்த வாலிபர்களிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது தீபாவளி வெடிகளை நூலில் சுற்றி அதை ஏற்றி வெடிகுண்டு என மிரட்டி சுவற்றில் அடித்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் புகழேந்தியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேங்காய் நார் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள தேங்காய் நார்கள் எரிந்து சேதமாகியுள்ளது. பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கோடீஸ்வரன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து தேங்காய் நார் கம்பெனி நடத்தி வருகிறார். இந்நிலையில் தேங்காய் நார் கம்பெனியில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென தேங்காய் நாரில் இருந்து புகை அதிலிருந்து தீ மளமளவென பரவியது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருப்பத்தூர் கலைஞர் நகர் பகுதியில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கோவிலின் உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கும் போது வேகமாக மலைப்பாம்பு உள்ளே இருந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி இளைஞர்கள் லாவகமாக மலைப்பாம்பை பிடித்து திருப்பத்தூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர்.